துலாம் ராசிக்காரங்களே, இந்த வீடியோ உங்களுக்கே வந்திருப்பது எதர்ச்சியான விஷயம் இல்லைங்க. இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல, இது ஒரு தெய்வ அருளின் அறிகுறி. சமீப காலமாக வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தடைபடுற மாதிரி இருக்கா? நீங்கள் முயற்சி பண்ணாலும் ஏதோ ஒன்று நடக்காமல் போகுதா? அந்த நிலையை மாற்ற உங்களுக்கு பின்னால் ஒரு தெய்வீக சக்தி வேலை செய்யுதுங்க. அதுதான் உங்கள் இஷ்ட தெய்வமான முருகனுடைய அருள். இந்த துலாம் ராசி பலன்கள் உங்களுக்கு பலன் தரணும்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பிடிச்ச முருகப்பெருமானுடைய பெயரை எழுதுங்க. அதோடு சேர்த்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க. அப்போ தான் முருகனுடைய அருள் முழுதாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுக்கிர பகவானை ராசிநாதனாக கொண்ட எதற்கும் நியாயம் கேட்கும் சமநிலை விரும்பும் துலாம் ராசி நேயர்களை உலகத்தை ஆளும் அந்த ஆதி சிவனின் அருளும் நவ கிரகங்களின் ஆசியும் எப்போதும் உங்கள் மேல் முழுமையாக கிடைக்கட்டும். துலாம் ராசி நேயர்களே, இனி வரக்கூடிய நாட்கள் இருக்கிறது. இது உங்கள் ஜாதக கணக்கை சரி செய்ய போகும் ஒரு மகா காலம். ஏன் இதை இவ்வளவு அழுத்தமாக சொல்கிறேன் தெரியுமா? நவ கிரகங்களின் இளவரசன் என்று அழைக்கப்படும் புதன் பகவான் மீன ராசியில் தனது வக்ரகதியை தொடங்குகிறார். உங்கள் துலாம் ராசியை பொறுத்தவரை புதன் பகவான் மிக முக்கியமான 2 துறைகளை ஆள்பவர். ஒன்று உங்கள் வெளிநாட்டு பயணம், ஆன்மீக தொடர்பு மற்றும் விரயங்களை தீர்மானிக்கும் 12ஆம் இடமான விரயஸ்தானம். இன்னொன்று உங்கள் பாக்கியம், தந்தை வழி சொத்து மற்றும் வெளிநாட்டு யோகத்தை தீர்மானிக்கும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம். இப்படி உங்கள் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் வெளிநாட்டு யோகத்தையும் தன் கையில் வைத்திருக்கும் புதன் பகவான் இப்போது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்து வக்ரம் அடைகிறாருங்க. எனது பாக்கியத்துக்கு அதிபதி போய் 6ல் மறைகிறாரே, அப்போ கஷ்டமா, தடைகள் வருமா என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஜோதிட ரீதியாக ஒரு சுப கிரகம் அல்லது ஒரு கேந்திர கோண அதிபதி மறைவு ஸ்தானத்தில் வக்ரம் பெறும்போது அது விபரீத ராஜயோகத்தை வாரி வழங்கும். 6ஆம் இடம் என்பது கடன், நோய், எதிரிகளை குறிக்கும் இடம். அங்கு 9ஆம் அதிபதி வக்ரம் பெறும்போது நீங்கள் தேடி போகாத செல்வம், வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறிங்க. துலாம் ராசி நேயர்களே, கடந்த சில மாதங்களாக உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணுறோம், ஆனால் விசா ரிஜெக்ட் ஆகுதே. தந்தை வழி சொத்துல பிரச்சனை. சரி, ஏதோ ஒரு சின்ன அவமானம் நம்ம கௌரவத்துக்கு வருதே என்று நீங்கள் கவலைப்பட்டிருக்கலாம். உங்கள் பேச்சால் உங்களுக்கே சில தேவையற்ற சிக்கல்கள் வந்திருக்கலாம். ஆனால் பாருங்க, இந்த வக்ரபுதன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மர்மமான புதையலை தேடித்தர போறாருங்க. இழந்த மதிப்பு மீண்டும் உங்களை தேடி வரும். இதுவரை உங்களை உதாசனப்படுத்தியவர்கள் உங்கள் அதிகார தோரணைக்கு முன்னால் தலை வணங்க போறாங்க. 6ல் வக்ரம் பெறும் புதன் உங்கள் கடன்களை தீர்க்க போகிறாரா? உங்களுக்கு வெளிநாட்டு யோகம் கிடைக்க போகிறதா? உங்கள் அதிகார தோரணை உங்களுக்கு புதிய பதவியை பெற்று தருமா? இந்த உங்கள் வாழ்க்கையின் திருப்புமுனை என்று நான் ஏன் சொல்கிறேன் என்றால், 6ஆம் இடம் என்பது தடைகளை உடைக்கும் இடம். நீங்கள் செய்த தர்மங்கள், உங்கள் முன்னோர்களின் புண்ணியங்கள் அனைத்தும் திரண்டு வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலனை தரப்போகிறது. துலாம் ராசி நேயர்களே, ஒரு பக்கம் ராஜயோகம் கதவை தட்டினாலும் மறுபக்கம் உங்கள் வார்த்தைகள் உங்களுக்கு வினையாக மாறவும் வாய்ப்பு இருக்குதுங்க. அந்த யோகம் உங்களுக்கு சாதகமாக மாறப்போகிறதா அல்லது உங்கள் பிடிவாதத்தால் அந்த யோகத்தை நீங்களே கெடுத்து கொள்ள போகிறீர்களா? மனதை ஒரு நிலைப்படுத்துங்கள். உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்கள். துலாம் ராசியின் ஆதிக்கம் இப்போது தொடங்க போகிறது. வாங்க துலாம் ராசிக்கு இந்த வக்ர புதன் தரப்போகும் அந்த மர்மமான பிரம்மாண்டமான பலன்களை இப்போது மிக விரிவாக ஆழமாக பார்க்கலாங்க. துலாம் ராசிக்கு நிகழப்போகும் அந்த மகா அதிசயம். இப்போது நாம் இந்த வீடியோவின் மிக முக்கியமான இடத்திற்கு வந்திருக்கிறோம். பாக்கியாதிபதி புதன் 6ஆம் இடத்தில் வக்ரம் பெற்றால் என்ன நடக்கும்? இது ஒரு சாதாரணமான கேள்வி அல்ல. இது உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப் போகும் ஒரு மகா ரகசியம். துலாம் ராசி நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் நிகழப்போகும் அந்த 3 பிரம்மாண்டமான அதிசயங்கள் என்னவென்று பார்ப்போம். வெளிநாட்டு யோகம் மற்றும் விசா சிக்கல் தீர்தல், அந்த மகா அதிசயம். முதலாவதாக துலாம் ராசிக்கு 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் மற்றும் தூரதேச பயணங்களை குறிக்கும்.
12ஆம் இடம் என்பது அயல்நாட்டு தொடர்பை குறிக்கும். அந்த இரண்டுக்கும் அதிபதியான புதன் பகவான் 6ஆம் இடத்தில் வக்ரம் பெறுவது என்பது ஒரு விபரீத ராஜயோகத்தின் உச்சகட்டம். கடந்த காலங்களில் நீங்கள் வெளிநாடு செல்ல எவ்வளவு முயற்சி செய்திருப்பீர்கள், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் கடைசி நேரத்தில் விசா ரிஜெக்ட் ஆயிடுச்சு, ஏஜென்ட் நம்மளை ஏமாத்திட்டாரு, பாஸ்போர்ட்டில் ஏதோ ஒரு சின்ன சிக்கல் வந்து நிற்குது என்று நீங்கள் இரத்த கண்ணீர் வடிச்சிருக்கலாங்க. இனிமே நமக்கு வெளிநாட்டு யோகமே இல்லை என்று முடிவெடுத்து அந்த முயற்சியை நீங்கள் கைவிட்டுருக்கலாம். ஆனால் பாருங்கள், பிரபஞ்சம் உங்களுக்கு மூடிய கதவுகளை திறக்க போகுதுங்க. 6ஆம் இடம் என்பது தடைகளை உடைக்கும் இடம். அங்கே பாக்கியாதிபதி வக்ரம் பெறுவதால் அந்த முடங்கி போன விசா பிரச்சனைகள் திடீரென்று ஒரு அதிசயம் போல் சரியாகும். வாய்ப்பே இல்லை என்று சொன்ன இடத்திலிருந்து உங்களுக்கு அழைப்பு வரும். தூர தேசத்திலிருந்து ஒரு பெரிய நிறுவனத்திடம் இருந்து உங்களுக்கு வேலைக்கான ஆஃபர் வரும். இது உங்கள் பொருளாதார அந்தஸ்தையே உயர்த்த போகும் ஒரு மகா அதிசயம். கடன்கள் தீரும் மற்றும் வழக்கு வெற்றிகள் அடையும். இரண்டாவதாக, கடன், நோய் மற்றும் எதிரிகளை குறிக்கும் இடம். அங்கே உங்கள் பாக்கியாதிபதி வக்ரம் பெறுவதால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சுமை குறைய போகுதுங்க. நீண்ட காலமாக நீங்கள் கட்ட முடியாமல் தவித்த ஒரு பெரிய கடன் அல்லது பேங்க் லோன் ஏதோ ஒரு வழியில் திடீரென செட்டில் ஆகும். இந்த கடனை தீர்க்கவே முடியாது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் எதிர்பாராத ஒரு பணவரவு மூலமாக அந்த பாரம் இறங்கும். அதேபோல் நீதிமன்றத்தில் இழுபறியாக இருந்த தந்தை வழி சொத்து வழக்குகள் அல்லது உத்தியோக ரீதியான வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். உங்கள் எதிரிகள் தானாகவே உங்களிடம் வந்து சமாதானம் பேசுவாங்க. யாரோ ஒரு நபர் மூலமாக இந்த மகா அதிசயம் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க. உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் உங்கள் வளர்ச்சியை பார்த்து வியந்து நிற்கும் காலம் இது. தந்தை வழி ஆசி மற்றும் திடீர் அதிர்ஷ்டம். அடுத்ததாக, 9ஆம் அதிபதி வக்ரம் பெறுவதால் உங்கள் தந்தையாலோ அல்லது தந்தை வழி உறவினர்களாலோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதார உதவி கிடைக்கும். ரொம்ப காலமாக பிரிந்து கிடந்த தந்தை வழி சொத்துக்கள் இப்போ உங்க கைக்கு வந்து சேரும். 9ஆம் இடம் என்பது பித்ருக்களின் புண்ணியத்தையும் குறிக்கும். உங்கள் முன்னோர்கள் செய்த தான தர்மங்கள் இப்போது உங்களுக்கு பணமாக மாறப்போகிறது. ஒரு புதிய நிலம் வாங்கிறது அல்லது பல நாட்களாக விற்க முடியாமல் இருந்த ஒரு பூர்வீக வீட்டை நல்ல விலைக்கு விற்பது போன்ற அதிசயங்கள் இப்போ அரங்கேறும். இது உங்கள் ஜாதகத்தில் முடங்கி கிடந்த அந்த ராஜயோகம் விழித்து கொள்வதற்கான அடையாளம். துலாம் ராசி நேயர்களே, இந்த மாற்றங்கள் ஏதோ தற்செயலாக நடப்பவை அல்ல. உங்கள் பாக்கியாதிபதி புதன் மறைவு ஸ்தானத்தில் வக்ரமடைந்து உங்களுக்கு விபரீதமான யோகத்தை வழங்குகிறார். நீங்கள் ஒரு சமநிலை விரும்பும் ராசி. அந்த நிதானத்தை இப்போது உங்கள் வளர்ச்சிக்காக பயன்படுத்துங்கள். காலம் உங்களுக்கு சாதகமாக திரும்பிவிட்டது. நம்பிக்கையோடு அடி வைத்து இருங்க. வாயை திறக்காதீங்க. துலாம் ராசிக்கான அந்த மகா எச்சரிக்கை. துலாம் ராசி நேயர்களே, இதுவரை நாம் பார்த்த அந்த வெளிநாட்டு யோகம் மற்றும் திடீர் அதிர்ஷ்டம் உங்களை ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தில் ஆழ்த்தி இருக்கலாம். ஆனால் ஒரு தராசு எப்படி ஒரு பக்கம் கூடினால் மறுபக்கம் சரியுமோ அதே போல்தான் கிரகங்களின் விளையாட்டு. உங்கள் பாக்கியாதிபதி 6இல் மறைந்திருப்பதால் ஒரு பக்கம் யோகம் வந்தாலும் மறுபக்கம் ஒரு மிகப்பெரிய சதிவலை உங்கள் காலடியில் பின்னப்படுகிறது. அந்த படுகுழியில் நீங்கள் விழாமல் இருக்க நான் சொல்லும் ஒரே ஒரு ரகசிய மந்திரம்: வாயை திறக்காதீங்க. ஆமாங்க, நியாயம் பேசும் துலாம் ராசிக்காரங்களுக்கு உங்கள் அமைதிதான் உங்கள் கௌரவத்தை காப்பாற்றப் போகிறது. ஏன் இவ்வளவு அழுத்தமாக சொல்கிறேன்? இதற்கான ஜோதிட காரணங்களை இப்போது மிக ஆழமாக பார்க்கலாங்க. 9ஆம் அதிபதி 6இல் வக்ரம் பெறுவது தந்தை மற்றும் பெரியவர்களுடன் வார்த்தை போர். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்பது உங்கள் தந்தை, குருமார்கள் மற்றும் குலதெய்வத்தை குறிக்கும் இடம். அந்த 9ஆம் அதிபதி 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்தில் மறைந்து வக்ரம் பெறுவது என்பது உங்கள் பேச்சில் ஒரு விதமான எதிர்ப்பு தன்மையை உருவாக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கே உரிய அந்த எல்லாவற்றிலும் நியாயம் பார்க்கும் குணம் உங்கள் தந்தை அல்லது வீட்டில் இருக்கும் பெரியவர்களிடம் ஒரு விதந்தாவாதமாக வெளிப்படும். நீங்கள் சொல்கிறது தப்பு, உங்களுக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற தெரியல என்று நீங்கள் மிக சாதாரணமாக சொல்லும் ஒரு வார்த்தை கூட தந்தை வழி சொத்துக்களில் ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டையை உண்டாக்கும். முக்கியமாக உங்கள் பரம்பரை சொத்து அல்லது உயில் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடக்கும்போது உங்கள் ஈகோவை மூட்டை கட்டி வைத்து விடுங்கள். நீங்கள் நியாயமாகவே பேசினாலும் 6இல் இருக்கும் வக்ரபுதன் அதை மற்றவர்களுக்கு ஒரு ஆணவ பேச்சாக மாற்றி காட்டுவாருங்க. இவனுக்கு திமிர் பிடிச்சிருக்கு, இவனுக்கு சொத்துல பங்கு தரக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை உங்கள்
உறவினர்களுக்கு உருவாக்கிருங்க. சண்டைகள் வரும்போது 1 நிமிட அமைதி உங்கள் கோடிக்கணக்கான சொத்தை காப்பாற்றும். வெளிநாட்டு ரகசியங்கள் வாயை திறந்தால் விசா காலிங்க. அடுத்ததான் நான் ஏற்கனவே சொன்ன அந்த வெளிநாட்டு வேலை அல்லது விசா யோகம் உங்களை தேடி வரும்போது அதை பற்றி யாரிடமும் சொல்லாதீர்கள். 6ஆம் இடம் என்பது ரகசிய எதிரிகளையும் பொறாமையையும் குறிக்கும் இடம். அங்கே பாக்கியாதிபதி வக்ரம் ஆகும்போது உங்கள் வெற்றியை நீங்கள் வெளியே சொன்னால் அது நிற்காதுங்க. எனக்கு விசா கிடைச்சிருச்சு, நான் அடுத்த வாரம் கிளம்புறேன் என்று நீங்கள் யாரிடமாவது தம்பட்டம் அடித்தால் கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு டாக்குமெண்ட் சிக்கல் அல்லது ஏஜென்சி பிரச்சனை வந்து உங்கள் பயணத்தை தடுத்து நிறுத்திடுங்க. திருஷ்டி தோஷம் உங்களுக்கு மிக அதிகமாக இருக்கும் காலம் இது. துலாம் ராசிக்காரங்க எப்படியோ தப்பிச்சு வெளிநாடு போறனே என்று பொறாமைப்படும் ஒரு கூட்டம் உங்களுக்கு பின்னால் இருக்கிறது. அவர்களின் கண் பார்வை உங்கள் பாக்கியத்தை வந்து தடுத்து நிறுத்திடும். விமானம் ஏறும் வரை, காரியம் முடியும் வரை வாயை திறக்காதீங்க. உங்கள் வெற்றியை ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். கடன் மற்றும் ஜாமீன் கையெழுத்து 10 வருட உழைப்பு காலிங்க. துலாம் ராசி நேயர்களே, இதுதான் மிக முக்கியமான எச்சரிக்கை. யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. ஏன்னா 6ஆம் இடம் என்பது கடனை குறிக்கும் இடம். உங்கள் பாக்கியாதிபதியே அங்கே வக்ரமாக இருப்பதால் நீங்கள் செய்யும் ஒரு உதவி உங்கள் கழுத்தையே நெரிக்கும். நம் நண்பன் தானே, அவனுக்கு ஒரு கையெழுத்து போடலாம் என்று நீங்கள் நினைத்தால் அந்த தொகை உங்கள் தலையில் வந்துவிடும். உங்கள் 10 வருட சேமிப்பு ஒரே ஒரு தவறான கையெழுத்தால் சாம்பலாகிவிடும். இல்லை என்று சொல்ல பழகுங்கள், அதுவே உங்களுக்கு பாதுகாப்பு. ஆரோக்கியம் மற்றும் மறைமுக எதிரிகள் உங்கள் ராசிக்கு 6இல் புதன் வக்ரம் பெறுவதால் உங்கள் பேச்சை வைத்து உங்களுக்கு எதிராக அலுவலகத்தில் சதி திட்டம் தீட்டுபவர்கள் நீங்கள் அனுப்பும் இமெயில் அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ் கூட தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். யாருடனும் வாக்குவாதம் செய்யாதீர்கள். அதேபோல் நரம்பு சம்பந்தமான அல்லது தோல் சம்பந்தமான சின்ன சின்ன உபாதைகள் வரலாம். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். துலாம் ராசி நேயர்களே, நீங்கள் ஒரு தராசு அசையாமல் இருந்தால்தான் சரியான எடையை காட்டும். அதே போல்தான் நீங்கள் அமைதியாக இருந்தால் அந்த மகா அதிசயம் உங்கள் காலடியில் வந்துவிடும். நீங்கள் வாயை திறந்தால் அந்த பாக்கியம் காணாமல் போய்விடும். அடக்கமே அமர வாழ்வு தரும். உங்கள் மனமே உங்கள் மகாபலம். உங்களுக்கு தரும் எச்சரிக்கை: துலாம் ராசிக்கான மகா ரகசிய பரிகாரங்கள். இதுவரை நாம் துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்தில் வக்ரம் பெறும் புதன் பகவான் தரப்போகும் அந்த பிரம்மாண்டமான வெளிநாட்டு யோகத்தையும் அதே சமயம் உங்கள் குடும்பத்தில் கடன்களிலும் வரப்போகும் அந்த மகா எச்சரிக்கையும் பார்த்தோம். இப்போது அந்த தடைகளை தகர்த்து எறிந்துவிட்டு புதன் பகவானின் அருளை பூரணமாக பெற்று உங்கள் வெற்றியை உறுதி செய்ய நீங்கள் செய்ய வேண்டிய அந்த 5 மகா ரகசிய பரிகாரங்கள் என்னவென்று பார்ப்போம். துலாம் ராசி நேயர்களே, 6ஆம் இடம் என்பது எதிரிகள் மற்றும் நோய்களை குறிக்கும் இடம். அங்கே பாக்கியாதிபதி வக்ரம் அடைவதால் அதை சரி செய்ய நீங்கள் ஆன்மீக ரீதியாக சில கவசங்களை அணிந்து கொள்ள வேண்டும். துர்க்கை அம்மன் வழிபாடு சத்துருக்களை அழிக்க. துலாம் ராசிக்கு 6இல் நடக்கும் மாற்றங்கள் உங்கள் எதிரிகளை தூண்டிவிடும். அதை அடக்க சக்தி வாய்ந்த தெய்வமான துர்க்கை அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும். செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமைகளன்று ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். ஓம் துர்க்கையே நமக அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு துர்க்கை அம்மனுக்கு உகந்த சிவப்பு நிற மலர்களை சாற்றி வழிபடுவது உங்களுக்கு எதிராக சதி செய்யும் மறைமுக எதிரிகளை மண்டியிடச் செய்யும். உங்கள் விசா போன்ற வெளிநாட்டு தடைகள் விலக இது ஒரு கேடயமாக செயல்படும். ஆதரவற்ற முதியவர்களுக்கு தானம்ங்க. 9ஆம் அதிபதியின் அருளை பெற. 9ஆம் இடம் என்பது தந்தை மற்றும் பெரியவர்களை குறிக்கும் இடம். அவர்கள் வக்ரம் அடைவதால் பெரியவர்களின் ஆசியே உங்களை காப்பாற்றும். வழிமுறை: உங்களால் முடிந்தபோது முதியோர் இல்லங்களுக்கு சென்று அவர்களுக்கு உணவு அல்லது வஸ்திர தானம் செய்யுங்கள். குறிப்பாக வயதான ஆண்களுக்கு செய்யும் உதவி உங்கள் பாக்கியத்தை தூண்டும். இந்த தானம் உங்கள் தந்தை வழி சொத்து சிக்கலை தீர்க்கும். பித்ருக்களின் ஆசை கிடைப்பதால் தடைபட்டு நின்ற வெளிநாட்டு பயணம் ஒரு வாரத்திற்குள் உறுதியாகும். அதிசயம் நடக்கும். பறவைகளுக்கு தானியம்ங்க. 12ஆம் இடத்துக்கு தோஷம் நீங்க. புதன் பகவான் 12ஆம் இடத்திற்கு அதிபதி என்பதால் விரயங்களை தடுக்க பறவைகளுக்கு உணவிடுவது மிகச்சிறந்த பரிகாரம். செய்முறை: தினமும் காலையில் உங்கள் வீட்டின் மாடியிலோ அல்லது வெளியிலோ பறவைகளுக்கு பச்சை பயிறு அல்லது தானியங்களை உணவாக வையுங்கள். பறவைகளுக்கு உணவிடும்போது உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் 12ஆம் இடத்து சுபவிரயத்தை அதிகப்படுத்தும். அதாவது தேவையற்ற வீண் செலவுகள் குறைந்து அந்த பணம் ஒரு சொத்து வாங்குவதற்கோ அல்லது சுபகாரியங்களுக்கோ செலவாக மாறும். வைரக்கல் அல்லது வெள்ளை நிற பயன்பாடு. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் புதன் அவருக்கு பரம நண்பன். இந்த இருவரின் கூட்டணியை பலப்படுத்த வேண்டிய நேரம் இது. நீங்கள் வெள்ளை அல்லது பட்டு போன்ற கிரீம் நிற ஆடைகளை அதிகமாக பயன்படுத்துங்க.
எப்போது வாசனை திரவியங்கள் பயன்படுத்துங்க. சுக்கிரனின் அருள் இருந்தால்தான் புதனால் தரப்படும் அந்த விபரீத ராஜயோகம் நிலைக்கும். உங்கள் அதிகார தோரணை மற்றவர்களை கவரும் வகையில் அமையும். காயத்ரி மந்திரம் மற்றும் நரம்பு தளர்ச்சி நீங்கள் பெயர் 6ஆம் இடம் ஆரோக்கியத்தையும் குறிக்கும் என்பதால் புதனுக்குரிய உடல் ரீதியான கவனமும் அவசியம். தினமும் காலையில் சூரியனை பார்த்து காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள். இது உங்கள் மூளையில் இருக்கும் குழப்பங்களை நீக்கி தெளிவான முடிவெடுக்க வைக்கும். சிறிய அளவு மூச்சு பயிற்சி செய்யுங்கள். இது வக்ர புதனால் ஏற்படும் நரம்பு தளர்ச்சி அல்லது பதற்றத்தை குறைக்கும். இந்த 5 பரிகாரங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒளியை ஏற்றும். துலாம் ராசி என்பது தர்மத்தின் சின்னம். அந்த தர்மத்தை உங்கள் பக்தியால் இன்னும் வலிமையாக்கி கொள்ளுங்கள். துலாம் ராசி நேயர்களே, தராசு முல்லை போல எப்போதும் நேர்மையையும் நியாயத்தையும் விரும்பும் நீங்கள் இப்போது பிரபஞ்சத்தின் ஒரு மிகப்பெரிய பரிசை பெற போறீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் அமைதியாக ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்ய போகுது. யார் உங்களை உதாசனப்படுத்தினார்களோ, யார் உங்களை வெளிநாடு செல்லவில்லாமல் தடுத்தார்களோ அவர்கள் முன்னால் நீங்கள் ஒரு வெற்றியாளராக தலை நிமிர்ந்து நிற்க போகும் காலம் இது. 6இல் வக்ரம் பெறும் புதன் உங்கள் கடன்களையும் கவலைகளையும் தீர்த்துவிட்டு ஒரு விபரீத ராஜயோகத்தை உங்கள் கையில் ஒப்படைக்க போறார். ஆனால் நான் சொன்ன அந்த எச்சரிக்கையை மட்டும் மறந்து விடாதீர்கள். உங்கள் வாயை திறக்காதீங்க. அந்த வெற்றிக்கனையும் பணவரவும் உங்கள் கைக்கு சேரும் வரை உங்கள் திட்டங்களை ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் அமைதிதான் உங்கள் எதிரிகளுக்கு நீங்கள் தரும் மிகச்சிறந்த தண்டனை. நீங்கள் காக்கும் அமைதி ஒரு பிரம்மாண்ட வெற்றியாக எதிரொலிக்கும். துலாம் ராசிக்கான இந்த தகவல்கள் உங்களுக்கு ஒரு புதிய பாதையை காட்டியிருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் ராசி, நட்சத்திரம் அல்லது உங்கள் ஜாதகம் தொடர்பான எந்த சந்தேகமாக இருந்தாலும் தயங்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு கருத்துக்கும் பதிலளிக்க நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக்கும் உங்கள் துலாம் ராசி நண்பர்களுக்கு ஒரு ஷேரும் பண்ணுங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே அந்த சிவப்பு நிற பட்டனை அழுத்தி பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க. அப்போதுதான் உங்கள் ராசிக்கான அடுத்த ரகசியங்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும். இந்த வீடியோவில் செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட விருச்ச ராசிக்கு இந்த புதன் வக்ரம் என்னென்ன அதிரடி மாற்றங்களை செய்ய போகுது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. அங்கே நடக்க போகும் அந்த பெரிய மர்மம் என்ன, அதை பற்றி மிக விரிவாக பார்ப்போம். நவ கிரகங்களின் ஆசை எப்போதும் உங்கள் குடும்பத்திற்கு இருக்கட்டும். வரக்கூடிய வாய்ப்புகளை தவறவிட்டாதீங்க. கெட்டியாக பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.